Hello everyone, in this video we are going to see 10th Samacheer Maths Relation and Function exercise 1.2 question number 5. Question number 5 என்ன கொடுத்திருக்காங்கன்னா a company has 4 category of employees given by assistants A, clerk C, manager M and an executive officer E. A company provides rupees 10,000, 25,000, 50,000 and 1 lakh as salary to the people who work in the category A, C, M and E respectively. If A1, A2, A3, A4 and A5 were assistants, C1, C2, C3, C4 were clerks, M1, M2, M3 were managers, E1 and E2 were the executive officer, and if the relation R is defined by X or Y, where X is the salary given to person Y, express the relation R through ordered pair and arrow diagram அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதில் அவங்க கொடுத்திருக்கிறத வச்சு நம்ம என்னெல்லாம் எழுதணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு சேலரியை ஒரு 4 கேட்டகரி ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 4 கேட்டகரி ஆஃப் எம்ப்ளாயீஸும் நம்ம எழுதணும். சேலரி அண்ட் எம்ப்ளாயி இதை ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நம்ம டினோட் பண்ணணும். லெட் எக்ஸ் பி தி salary given to employees Y. X தான் salary, Y தான் employee. இப்படி கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கேட்டகரிஸ் எழுதலாம். A அதாவது அசிஸ்டன்ட்ன்ற கேட்டகரிஸ் வந்து 5 பேர் இருக்காங்க. A1, A2, A3, A4 and A5. நெக்ஸ்ட் வந்து clerk C. clerks என்ற கேட்டகரி வந்து C1, C2, C3, C4 4 பேர் இருக்காங்க. தேர்ட் வந்து M. மேனேஜர் அப்படின்ற கேட்டகரி வந்து M1 and M2 இருக்காங்க. M2 and M3 இருக்காங்க. நெக்ஸ்ட் E. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்த கேட்டகரி வந்து E1 and E2 இருக்காங்க. அண்ட் இவங்க ரிலேஷன் எப்படி கொடுத்துருக்குன்னா ரிலேஷன் இஸ் டிஃபைன்ட் பை X or Y. Relation is defined by X or Y. So ஒவ்வொரு சேலரிக்கும் ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ் அண்ட் இந்த அசிஸ்டன்ட்ஸ்க்கு எவ்வளோ சேலரினா 10,000, கிளர்க்கு எவ்வளோ சேலரினா 25,000, மேனேஜர்ஸ்க்கு 50,000 அண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு 1 lakh. இவ்வளோதான் அவங்க கொடுத்துருக்கிறது. இப்போ இதை வச்சு நம்ம ரிலேஷனையும் ஆரோ டயக்ராமும் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ ரிலேஷன் ஆர் எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு சேலரிக்கும் ஒவ்வொரு கேட்டகரிஸில் இருக்க எல்லாருக்குமே அது போய் சேரும். அப்போ 10,000 வந்து 5 கேட்டகரிஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் பிளேஸில் இருக்கிற 5 பேருக்கும் போய் சேரும். அப்போ 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5. First assistant category முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் clerk category for the salary தான் X. அப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து எம்ப்ளாயி எழுதணும். 25,000, C1, 25,000, C2, next 25,000, C3, next 25,000, C4. அடுத்து 50,000 கேட்டகரி 3 மேனேஜர்ஸ்க்கு 50,000, M1, 50,000, M2, 50,000, M3. Next 1 lakh category for 2 executive officer. 1 lakh for 1 E1 அப்புறம் திரும்பி 1
lakh for E2. அவ்வளோதான் உங்கள் ரிலேஷன் ஓவர். இப்போ இதே போல் நம்ம ஏரோ டயக்ராம் பண்ணணும். ஏரோ டயக்ராம் எப்படி போடலான்னா, இப்போ பி ஏரோ டயக்ராம் வந்து இப்போ சேலரிலாம் தான் எக்ஸ், இதெல்லாம் தான் ஒய். சேலரி எக்ஸாக இருக்கும் போது 10,000, அப்புறம் 25,000, அதுக்கப்புறம் 50,000, அப்புறம் 1 lakh. இப்போ இதெல்லாம் தான் உங்களுக்கு எக்ஸாக இருக்க போது. இந்த எக்ஸ்க்கு ஒய் என்ன இருக்க போகுதுன்னா, அசிஸ்டன்ஸ் A1, A2, A3, A4, A5. அப்போ கிளர்க் அடுத்து C1, C2, C3, C4. நெக்ஸ்ட் மேனேஜர்ஸ் M1, M2, M3. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் E1 and E2. இவ்வளோதான். ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஃபங்க்ஷன் போடணும், 10,000 இந்த 5 பேருக்கும் போகுது. அப்புறம் 25,000 4 கிளர்க்ஸ்க்கு போகுது. அப்புறம் 50,000 3 மேனேஜர்ஸ்க்கு போகுது. 1 lakh 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு போகுது. இப்படி தான் ஏரோ டயக்ராம் போடணும். ரிலேஷனும் ஏரோ டயக்ராம் நம்ம எழுதியாச்சு. அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு 4 கேட்டகரி ஆஃப் எம்ப்ளாயி, அதோட சேலரி. ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கு என்னென்ன சேலரி நம்ம கரெக்டாக ரெஸ்பெக்டிவ்லி டினோட் பண்ணிட்டாங்க. அதை கொண்டு ரிலேஷன் அண்ட் ஏரோ டயக்ராம் நம்ம போட்டுருணும். That's all. Your question number 5 solution is over. Hope you all can understand the video. Thank you.